இப்பிறப்பும் எப்பிறப்பும் தொடரும் இந்த பாசம். ஆரும் பசியாரும் தானாச மொழி கேட்டாலே ஒன்ன பிரிஞ்சிருக்க தன்னந்தனிச்சிருக்க அம்மம்மாடி அப்பப்பாடி என் மனசு ஒத்துக்காது. செந்தூர பாண்டிக்கோரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோளத்தொட்டு ஆட. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து அன்னாசி பூ கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூ, ஏலக்காய், 2 பட்டை மட்டும் போடுறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி அறை இல்லை, உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன். வந்து எண்ணெய் காஞ்சி நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியன், டொமேட்டோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க, நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அப்போ டொமேட்டோ பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி அடித்து போட்டிருக்கேன், டொமேட்டோ பேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசால் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கரம் மசால் கொஞ்சம், மட்டன் மசால் வந்து கொஞ்சம், அப்புறம் ஒரு சில்லி பவுடர் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் போடுறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கணும், ஓகேங்களா. ஸ்டேஜில் காலிஃப்ளவர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டியான தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரைஸில் வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி